ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ்ல ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். டெய்லி 10 கொஸ்டின் தான். இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதனால நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கேட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் பாருங்க. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நாளும் நாம் சாகின்றாமல் நமக்கு நாம் அழாததென்ன அப்படின்ற நூல் இடம்பெறக்கூடிய இந்த வரி இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்றத நம்ம உங்களுக்கு கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி. எதுங்க? குண்டலகேசி அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஸோ குண்டலகேசி நூலில் தான் இது சொல்லியிருப்பாங்க. அதாவது 4 நாளும் நம்ம பிறந்துட்டோம், நம்ம சாக தான் போகிறோம். அப்படி இருக்கிறப்போ பார்த்தோன்னா இதை நினைச்சு ஏன் நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க? இளமையா இருக்கிறவங்க கண்டிப்பா முதுமையா ஒரு நாள் சாக தான் போறாங்க. இதுல அழுவத்துல எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை. அழுவத்து ஒரு இதுதான். அதனால நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா குண்டலகேசில தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எழுதுண்ட மறை என்று திருக்குறளை உரைத்தவர் யார்? எழுதுண்ட மறை என்று திருக்குறளை போற்றி உரைத்தவர் யார்? அப்ப எழுதுண்ட மறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் திருக்குறள் தான். அதாவது எழுதப்பட்ட வேதம் அப்படின்னு சொல்றாங்க. எழுதுண்ட மறை அப்படின்னா எழுதப்பட்ட வேதம். அதாவது பிற வேதங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாய்மொழி மூலமா சொல்லியோ இல்ல வேற மூலமா பண்ணி தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா ஒரு எழுதப்பட்ட வேதமாக கருதப்படக்கூடிய ஒரு நூல் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பர். டி தாங்க இதுக்கான ஆன்சர். கம்பர் தான் போற்றி புகழ்ந்திருப்பாரு. தொல்லுலகில் எழுதுண்ட மறையுண்டோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருங்க, இந்த திருக்குறளை என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பார். அப்ப எழுதுண்ட மறை அப்படின்னு சொல்லி திருக்குறளை சொன்னவர் கம்பர் தான் குறிப்பிடுறாரு. அடுத்த செகண்ட் கொஸ்டின், இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன டெஸ்ட்ல சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். கம்பர் எழுதிய நூல் எது? கீழே கொடுக்கப்பட்ட நூல்கள்ல கம்பர் எழுதிய நூல் எது? சூப்பர். கம்பர் எழுதிய நூல் என்னன்னா நம்மளுக்கு தெரியும். ஏறு எழுபது, சிலை எழுபது, சடோக பரந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, மும்மணி கோவை, இதெல்லாமே அவர் எழுதிய அந்த நூல்கள் தான். அப்ப இங்க ஆப்ஷன்ல எது இருக்கு பாருங்க, ஏறு எழுபது இருக்கு. அப்ப பீதா இதுக்கான ஆன்சர். ஏறு எழுபது தான் கம்பர் எழுதிய நூல். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அந்தில் என்னும் இடைச்சொல்லின் பொருள் யாது? அந்தில் அப்படின்ற இடைச்சொல்லோட பொருள். அப்ப அந்தில் அப்படின்றது இடைச்சொல்ல வரப்ப அதனோட பொருள் என்னவா இருக்கும் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இந்த இடைச்சொற்கள்லாம் பாத்தீங்கன்னா சங்க கால இலக்கியங்கள்ல பரவலா என்ன பண்ணியிருப்பாங்க, பாடல்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்ப அப்படி பாக்குறப்போ பாத்தீங்கன்னா இது இடைச்சுட்டு. அந்தில் அப்படின்ற வேர்டு பாத்தீங்கன்னா ஒரு இடைச்சுட்டு. அதாவது அந்த இடம், அந்த பக்கம், அது இருக்கு பாரு அப்படின்ற அந்த இடத்தை குறிக்கக்கூடிய இடங்கள்லயும் அந்தில் அப்படின்றது வருது. அதே போல பாத்தீங்கன்னா அசைநிலை, அதாவது செய்யுள்ள ஒரு ஓசை நிறைவு செய்யறதுக்காகவும் என்ன பண்றாங்க, ஒரு அசைநிலையாகவும் இந்த அந்தில் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இடம் மற்றும் அசைநிலை அப்படின்ற இடைச்சொல் பொருள்ல தான் பார்த்தோன்னா இந்த அந்தில் அப்படின்றது வரக்கூடியதாக இருக்கும். ஏதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, உடம்படு மெய்யாக வரும் எழுத்துக்கள் யாவை? ஸோ உடம்படு மெய்யாக வரக்கூடிய எழுத்துக்கள் எது எது அப்படின்றது தான். ஸோ உடம்படு மெய் அப்படின்னா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் உள்ள 2 உயிரெழுத்துக்களும், நிலைமொழியோட ஈர்லையும் உயிரெழுத்துக்கள் இருக்கும், வருமொழியோட முதல்லையும் உயிரெழுத்துக்கள் இருக்கும். அப்படி 2 உயிரெழுத்துக்களையும் சேர ஒரு மெய்யெழுத்து என்ன பண்ணப்படும், பயன்படக்கூடியதா இருக்கும். அப்படி பயன்படக்கூடிய அந்த மெய்யெழுத்தா நம்ம உடம்படு மெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எந்தெந்த எழுத்துக்கள் அப்படின்னா இ மற்றும் யூ அப்படின்றது தான். அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். இ மற்றும் யூ தான் பார்த்தீங்கன்னா உடம்படு மெய்யாக வரக்கூடிய அந்த எழுத்துக்கள். அடுத்து 5வது கேள்வி, சிற்றிசையும் பேரிசையும் ஆகி இசைத்தமிழில் கூறப்படுவது எது? சிற்றிசையும் பேரிசையும் ஆகி இசைத்தமிழில் கூறப்படுவது எது? சூப்பர். எதுன்னு பாத்தீங்கன்னா பன்னத்தி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். பன்னத்தி. அதாவது தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய 7 வகை செய்யுள்கள்ல ஒன்றுதான் பன்னத்தி. இதுதான் சிற்றிசையும் பேரிசையும் ஆகி இசைத்தமிழில் கூறப்படுவதா அழைக்கப்படுது பன்னத்தி. பன்னத்தி தான் ஏதா அதுக்கான ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எந்த அரசனுக்கு தமிழை அறிவிக்கும் பொருட்டு கபிலர் குறிஞ்சிப்பாட்டை பாடினார்? ஆமாங்க. சோ ஆரிய அரசன் பிரசுத்தன். ஆரிய அரசன் பிரசுத்தனுக்கு என்ன பண்ணியிருப்பாரு, இவர் தமிழோட பெருமையை உணர்த்தணும், தமிழோட சிறப்பை அவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஆரிய அரசன் தமிழை அறிவிக்கும் பொருட்டு தான் கபிலர் என்ன பண்ணியிருப்பாரு, குறிஞ்சிப்பாட்டை பாடியிருப்பாரு. ஒரு 260 அடி கொண்ட குறிஞ்சிப்பாட்டை ஆரிய அரசன் பிரசுத்தனுக்காக தான் பாடியிருப்பாரு. அப்ப பீதா இதுக்கான ஆன்சர்.
அடுத்து 7வது கேள்வி, சங்ககால சான்றோர்கள் என்னும் நூலை எழுதியவர் யார்? சங்ககால சான்றோர்கள் என்னும் நூலை எழுதியவர் யார்? சூப்பர். நான் சஞ்சீவி ஏதாங்க இதுக்கான ஆன்சர். நான் சஞ்சீவி அவர்கள் தான் 1958 தான் இது வந்து வெளியாயிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கபிலர், ஔவையார், பிசிராந்தியார் போன்ற உள்ளோட்டோர் அந்த பண்ற தகவல்கள் எல்லாமே இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்திருப்பாரு நான் சஞ்சீவி அவர்கள். இவர் இது மட்டும் இல்லாம சிலப்பதிகார விருந்து, வீரத்தலைவர் பூலித்தேவர், மானங்காத்த மருதுபாண்டியர், வேலூர் புரட்சி போன்ற நூல்கள் எல்லாமே யார் எழுதியிருப்பாருன்னா நான் சஞ்சீவி அவர்கள் தான் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப சங்ககால சான்றோர்கள் அப்படின்ற நூல் வந்து சஞ்சீவி அவர்களுடையதுதான். அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான். தமிழ்நாட்டில் கழுமலம் என்ற இடத்தில் நிகழ்ந்த போர் பற்றி செய்திகளை கூறும் நூல் எது? தமிழ்நாட்டுல கழுமலம் அப்படின்ற இடத்துல நிகழ்ந்த ஒரு போரை பற்றி கூறக்கூடிய செய்திகளை கூறக்கூடிய நூல் எது? சூப்பர். கழுமலப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோழ மன்னனான கோச்செங்கனுக்கும் சேரனான கணைக்கால் இரும்புரைக்கும் இடையேதான் போர் வந்து நடைபெற்றிருக்கும் கழுமலம் அப்படின்ற இடத்துல. அந்த கழுமலப்போர்ல கோச்செங்கன் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாரு, கணைக்கால் இரும்புரை வந்து சிறைபிடிக்கப்பட்டிருப்பாரு. இதுதான் வந்து கலைவழி 40 வந்து குறிப்பிட்டிருக்கும். அப்ப டீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். கழுமலப்போரை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து எதுனா கலைவழி 40, கோச்செங்கனுக்கும் கணைக்கால் இரும்புரைக்கும் இடையே நடைபெற்ற போர். திருவாரூர் உலா 9வது கேள்வி பாருங்க. திருவாரூர் உலா என்னும் நூலை எழுதியவர் யார்? திருவாரூர் உலா என்னும் நூலை எழுதியவர் யார்? சூப்பர். யாருங்க? அந்த கவி வீரராகவர். ஓகேங்களா? சோ அந்த கவி வீரராகவர் தான் வந்து திருவாரூர் உலா அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. இவர் இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோன்னா சேவூர் முருகன் பிள்ளை தமிழ், திருக்குறுகுன்ற புராணம், சந்திரவான கோவை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கயத்தாரன் உலா, அப்புறம் சேயூர் கலம்பகம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவியர் அவர் எழுதிய மற்ற நூல்கள். ஸோ திருவாரூர் உலாவும் வந்து அவர் எழுதியது தான். அடுத்து 10வது கேள்வி, கந்தப்ப தேசிகரின் காலம் யாது? கந்தப்ப தேசிகர். ஸோ கந்தப்ப தேசிகரை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 18ஆம் நூற்றாண்டு ஒரு பிற்பகுதின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது 19ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 19ஆம் நூற்றாண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணிகையில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் மீது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்களை பாடியிருப்பாரு. அதாவது திருத்தணிகை பிள்ளை தமிழ், திருத்தணிகை உலா, திருத்தணிகை கலம்பகம் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாருங்க, இவர் வந்து பாடியிருப்பாரு. ஓகேங்களா? அதே போல 50 காப்பியங்கள்லாம் எது எது அப்படின்ற பெயரை முதல்ல சொன்னவரும் கந்தப்ப தேசிகர் தான். அந்த வழியில் நீங்க அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 காப்பியங்கள்லாம் எது எது அப்படின்றதையும் சொன்னவர் வந்து கந்தப்ப தேசிகர் தான். கிபி 19ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க. எழுதுண்ட மறை அப்படின்னு சொல்லி திருக்குறளை போற்றியவர் வந்து கம்பர். கம்பர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 770. அந்தில் அப்படின்றது வந்து இடம் மற்றும் அசைநிலையில் வரக்கூடியது. உடம்படு மெய்யாக வந்து யூ மற்றும் யூ வரும். சிற்றிசையும் பேரிசையும் ஆகிய இசத்தமிழ் கூறப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா பன்னத்தி. எந்த அரசனுக்கு தமிழை அறிவிக்கும் பொருட்டு கபிலர் குறிஞ்சிப்பாட்டை பாடினார்னா ஆரிய அரசன் பிரசுத்தன். சங்ககால சான்றோர்கள் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சஞ்சீவி. தமிழ்நாட்டில் கழுமலம் என்ற இடத்தில் நிகழ்ந்த போரை பற்றி செய்திகளுக்கு வந்து கலவழி 40. திருவாரூர் உலா அப்படின்னு நூலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவியராகவர் எழுதியிருப்பாரு. கந்தப்ப தேசியரோட காலம் கிபி 19ஆம் நூற்றாண்டு. இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. பெரியாழ்வாரின் இயற்பெயர் யாது? ஸோ பெரியாழ்வாரோட இயற்பெயர் யாது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ இது 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எது வரும் அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ஷன்ல சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க கமெண்ட்ல. இல்லை நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வர வீடியோல நான் அதுக்கான எக்ஸ்பிளேஷனோட உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு. தேங்க்யூ கைஸ்.